படிக்கலாமா சாமி? Yes miss. 3 into x minus 1. 3x minus 1 into 3x plus 2 into 3x minus 4. பிரித்து எழுத போறோம். எத்தனை x இருக்குன்னு பாருங்க. 3x. இங்கேயும் ஒரு x ஒரு x. அப்ப x னுடைய மதிப்பு 3. x னுடைய மதிப்பு 3 ஆச்சுனா அது என்ன படிக்கோவை? முப்படிக்கோவைனா அடுக்கு எதில இருந்து போணும்? அடுக்கு 3 அடுக்கு 2 அடுக்கு 1 இப்போ ஒரு x இருந்துச்சு, ஒரு x ன் அடுக்கு 3 போட்டாச்சு. எத்தனை x இருக்கு? 3x. அப்ப என்ன சாமி போறோம்? 3 into x power whole cube. 3x the whole cube. 3x the whole cube. அதுக்கு அப்புறம் 3x whole square. அப்புறம் 3x whole square. 3 அடுக்கு 2 அடுக்கு 1. இப்போ முன்னாடி இருக்கிறத மூணுத்தையும் பெருக்கி இங்க 3ன்னு போட்டேன். அதுக்கு அப்புறம் பின்னாடி கூறுக்கு பெருக்கி போட்டுறோம். அது பின்னாடி கூறு பெருக்கி எங்க தான் போட போறோம்? பின்னாடி தான் போட போறோம். பெருக்கலாமா? முன்னாடி முக்கோண மாதிரி ஒன்னு போட்டுக்கலாமா? எஸ் மிஸ். முன்னாடி கூறுக்கு -1 -2 -4 ஒன்னு கூட எதை பெருக்கனாலும் அதே தான். எத்தனை மைனஸ் இருக்குன்னு பாருங்க. 2 எத்தனை மைனஸ் வந்தா என்ன போறோம்? பிளஸ். இப்போ 4 8 ஒன்னு கூட இருக்கறனால அதான் கிடைக்கும். புரிஞ்சுச்சா? எஸ் மிஸ். அடுத்து முதல் உறுப்பு ஓகே, கடைசி உறுப்பு ஓகே. இரண்டாவது உறுப்பு என்ன மிஸ் பண்ணுவோம்? அந்த நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ண சொல்லியாச்சே? சொல்ல மாட்டீங்களா? கூட்டணும். கூட்டினா குறிகள் ஒரே மாதிரி தான் கூட்ட போறோம். பொதுவான குறியை போடுறோம். குறிகள் வேற மாதிரி இருந்தா கழிக்க போறோம். 3 உறுப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் குறிகள் ஒரே மாதிரி இருக்கிற நம்பர் என்னது? -1 -1 -4 கூட்டனா என்ன 2 இருக்கு? ஒரு மைனஸ் வந்துச்சு அப்படி சொன்னா குறிகள் வேற மாதிரி என்ன பண்ணணும்? 5ல இருந்து 2 கழிச்சா 3 போட போறோம். -3. இரண்டாவது மதிப்பு கூட்டி போட்டோம். மூணாவது மதிப்பு எப்படி போட போறோம்? பெருக்கி போடணும். நம்ம பெருக்கலாமா? எஸ் மிஸ். இது பெருக்கணும், அப்புறம் இப்படி பெருக்கணும், அப்படி ரவுண்டா போடணும். இப்படி பெருக்கலாமா? 2 என்ன 2 4 என்ன 8 பாருங்க. ரெட்டப்பட மைனஸ். அதுக்கு அப்புறம் ரெட்டப்பட மைனஸ் வச்சா என்ன போடணும்? பிளஸ். ஒரு நாள் 4. இங்க பார்த்தா குறிகள் 3 நம்பர் வந்தது. குறிகள் ஒரே மாதிரி இருக்க நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? சேர்க்கணும். -2யும் -8யும் கூட்டினா இப்போ குறிகள் -10 இருக்குது, நம்ம +4. குறிகள் வேற மாதிரி தான் என்ன பண்ண போறோம்? கழிக்கணும். 10ல இருந்து 4 நீங்கனா 6. என்னோட குறி என்ன சாமி போட போறோம்? -6 ஈக்குவல் டு. இப்போ இந்த கியூப் ஆனது அடுக்கு 3 ஆனது 3க்கும் சொந்தம், xக்கும் சொந்தம். 3 முறை போட்டு பெருக்குனா என்ன? 3 3 9 27 x ன் அடுக்கு x ன் அடுக்கு 3. தமிழ்ல கேட்டா தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல கேட்டா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. x ன் அடுக்கு 3 மைனஸ் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் சாமி செஞ்சு முடிக்கணும். இந்த ஸ்கொயர் ஆனது 3க்கு சொந்தம், xக்கு சொந்தம். இந்த -3 அப்படியே வச்சுக்கலாமா? எஸ் மிஸ். இன்டு 3 ஸ்கொயர் 3 1/8 மைனஸ் இது அப்படியே பிராக்கெட்ல வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் சுருக்கிக்கலாம். ஓகே எஸ் மிஸ். ஈக்குவல் டு இது எதை பண்ண முடியாது, அப்படியே எழுதிக்கலாம். சுருக்க முடியாது. 3 9 என்ன பண்ண போறோம்? பெருக்கலாம். 9 3 என்ன வந்துச்சு? 27 into x ஸ்கொயர் 27 into x ஸ்கொயர் -6 12 அடம்பாவி பசங்களா. 6 18 yes plus 8. இப்ப நம்ம அறிவாளி மாதிரி 27 கேன்சல் ஆயிடுச்சுன்னு போறீங்களா? நோ மிஸ். ஏன்னா இது ஒத்த உறுப்புகளானா இல்ல. x ன் அடுக்கு 3 x ன் அடுக்கு 2 ஒத்த உறுப்புகள் இல்ல. சரியாமா? யாரும் கிறுக்குத்தனமா ஏதோ பண்ணிட கூடாது. ஓகே டன்.